சார் வணக்கம் சார். சார் இப்போது சமீபத்தில் இந்த பேசு பொருளாக இருக்கிறது இசையா மொழியா அப்படின்ட்டு பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் எந்த தரப்பில் இருக்கீங்க சார்? நான் உண்மையின் தரப்பு. நான் மட்டும் இல்லை, நீங்கள் தெருவில் இறங்கி இதே மைக்கை யார்கிட்ட வேணாலும் நீட்டுங்க, மொழி தெரிந்த யார்கிட்டையும். திரைப்பட இசைன்றது இசையா மொழியான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட தவறாமல் எல்லாரும் இசையும் மொழியும் ரெண்டும் சேர்ந்தாதானே பாட்டு, இதில் என்ன சந்தேகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையாக பாமரனுக்கு தெரிகிற உண்மை எனக்கும் தெரிஞ்சிருக்கிறதுல வியப்பில்லை. நான் ரெண்டும் நினைக்கிறேன். இன்னொன்று, இதை எப்படி ஒரு சின்ன நிரூபணத்து மூலமாக சொல்லலாம்னா, ஒரு திரைப்பட பாடல் ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான், இந்த பாட்டு கேட்டியா, நமக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த பாட்டு, என்ன பாட்டான, அவனுக்கு பாட்டு வரி மறந்து போயிடுது. அப்போ என்ன சொல்லுவான், இந்த படம்டா இவன் நடிச்சிருக்கானே, அந்த இந்த காட்சியில் இப்படி பாடுவானே இப்படி ஆடுவானே அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அதுவா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு நினைவுக்கு அந்த பாடலினுடைய முதல் வரியை சொல்லுவான், அந்த பாட்டு தான். இசையை உணர முடியும், ஆனால் சொல்ல முடியாது. மொழியை உணர முடியும், சொல்லவும் முடியும். அப்போ ஒரு பாடலுக்கு முகவரி எதுன்னா மொழி தானே, முதல் வரி தானே. அந்த பாட்டை ஸ்லாகிக்கிறத இசையில் பல அடுக்குகள் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனில் லேயர்ஸ் ஆஃப் மியூசிக் சொல்லுவோம்ல, அதை அப்படியே நம்ம புல்லரித்து போய் இசை முழுமையாக இலக்கணம்லாம் தெரிஞ்சிருக்கணும், பயின்றிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் சில இசையமைப்பாளர்களை எல்லாம் கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது என்னவோ பண்ணுறாங்க, இவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, கிராண்டாக இருக்குன்னு எல்லாத்தையும் உணர முடியுது. ஆனால் அந்த மொழி ஒன்று இருக்குல்ல, அவன் பெரிய இலக்கணம் படிச்சிருக்கவனா, அவன் பேசுகிற அவனுடைய இயல்பான மொழி. அப்போ அந்த பாடல் வரிகள் அவன் ஸ்லாகிச்சு பாடுறான்ல. சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு முதல் வரியை தாண்டி பெரியவர்களுக்கெல்லாம் என்ன போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வரி இல்லை 2 வரிகள் தான் தெரியும். சின்ன பள்ளி பிள்ளைகளை பாட சொல்லி பாருங்க, முதல் வரி முதல் சொல்லுலேருந்து இறுதி சொல் வரைக்கும் மனப்பாடமாக பாடுவாங்க. எப்படி அவங்களுக்கு மனப்பாடம் ஆகுது? இந்த மொழி இல்லைன்னா அந்த இசை அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்கும்? அந்த இசையை பிரம்மாண்டம்னு எல்லாரும் பாராட்டுறோம், உணர்றோம்ல. அதை தாண்டி போய் யார்ட்டையா சொல்ல முடியுமா? அது எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு தான் சொல்ல முடியும், என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுவே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, எனக்கு தெரிந்த என்னுடைய இசையில் பாடலாசிரியர் தாமரை அவர்கள் எழுதினதை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிற ஒரு பாடல் வரி இது. அதில் அதனுடைய அருமையை இன்னொருத்தன்ட்ட சொல்லி நம்ம மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த காதலன் காதலிக்கிட்ட தன்னோட உணர்வை எப்படி சொல்றான், உன்னை நினைச்ச உடனே, நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே, தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் அந்த நேரம் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை சொல்லி அவங்க 2 பரிமாறிக்க முடியும்ல. அப்போ ஒரு இசையை உணர முடியும், மொழியை பரிமாறிக்கொள்ள முடியும். இதை சேர்ந்து ஒரு பாடல் உருவாகும் பொழுது, பாடலுக்கே முகவரி அந்த முதல் வரி மொழிதான் பொழுது, ஏன் இதை நான் தேவையில்லாமல் பிரித்து பார்க்கணும்? இது எங்கே வருது? அடிப்படை உண்மையை விட்டுவிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்ற தனிப்பட்ட மோதல் வரும்போது தானே இந்த தேவையற்ற விவாதங்கள் வருது. அது தனிப்பட்டவர்களுக்குள்ளே இருந்துட்டு போகட்டும். நம்மள மாதிரி இசையை ரசிக்கிறவங்க, மொழியை ரசிக்கிறவங்க, பாடலை ரசிக்கிறவங்க, உணர்வு பூர்வமாக இதை அவங்க ஆராயிறவங்க எல்லாம் இல்லை, நம்ம ரசிக்கிறவங்க. நமக்கு தெரியும் இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லைன்னு பாடல்களுக்கு வரும்பொழுது. சார், அந்த பேச்சில் வைரமுத்து அவர்கள் பேசும்போது ஒரு 28 நிமிடங்கள் பேசுகிறாங்க. அதில் ஒரு 1.5 நிமிடத்துக்கும் குறைவாக தான் இந்த போர்ஷன் பேசுகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறது முற்றிலும் பாடல் 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 தான் பேசுகிறாங்க. மொழியை குறித்தோ இல்லை இசையை குறித்தோ தனித்தனியாக பிரித்து பேசலை, ரெண்டுமே ஒன்று சேர்ந்தது தான் இசை அப்படின்றாரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு தனிப்பட்ட தாக்குதலுக்குள்ளாகுது? இது ஏன் ஒரு பேசு பொருளாக்கி வைரமுத்து அவர்களை பற்றி தனிப்பட்ட தாக்குதல் பேசுகிற அளவுக்கு பெருசாக பேசப்படுது சார்? அது பல காலத்து பகை தான், என்ன சொன்னாலும் தவறாகும்ல. ஆனால் அதில் சூசகமாக அவர் இறுதியில் இந்த இசையா மொழியான்றதுக்கு தெளிவான விளக்கங்கள் 2 கோணத்தில் கொடுத்தாரு, 2 அடுக்கில். முதல் கோணம் என்னது? இசை இல்லாமல் மொழி இல்லை, மொழி இல்லாமல் இசை இல்லை. 2வது என்ன சொல்றாரு? சில பாடல்களில் இசை மேலோங்கி நிற்கும், மொழி 2ஆம் இடத்தில் இருக்கும். சில பாடல்களில் மொழி மேலோங்கி நிற்கும், இசை 2ஆம் இடத்தில் இருக்கும். இப்படி 2 வகை பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கிறவங்க தானே, அது வரைக்கும் உண்மை. அதற்கு பிறகு அவர் சொன்ன அந்த தத்துவத்தினுடைய ஒரு இன்ஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த தத்துவத்தை சொல்லும் போது அதுல இருக்கிற ஒரு சொல் தனிப்பட்ட விதத்தில் இவரை குறிக்கலாம், இவரை குறித்து தான் அவர் சொல்லியிருக்காருன்னு அவருடைய ரசிகர்களும் இவருடைய ரசிகர்களும் சேர்ந்து ஆதரவாளர்களும் எல்லாரும் மோதிட்டு இருக்கிறது தான் காரணம். அந்த தனிப்பட்ட விவகாரத்தை தனியாவே விட்டுருவோம், அவர்களும் அவர்களுடைய ரசிகர்களும் தீர்த்து கொள்ளட்டும், நமக்கு அதனால ஒரு பயன் கிடையாது. நம்ம இசையா மொழியான இசையும் மொழியும் உண்மையை உணர்ந்த சாதாரண ரசிகர்கள். சார், கங்கை அமரன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கும்போது அதில் சொல்லியிருக்காங்க, இளையராஜா அவர்கள் இல்லைன்னா வைரமுத்தே இல்லை, தூக்கி விட்ட லிஃப்ட் அப்படின்லாம் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வைரமுத்துவை நம்ம பார்த்துட முடியுமா, எப்படி சார்?
இது மறுபடியும் தனிப்பட்ட பெயர்களை சொல்லி அவர் கங்கைமரன் சார் வந்து வைரமுத்து சாரை பத்தி இப்படி சொல்லியிருக்கா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அது அதோட முடிஞ்சு போயிடும். சின்ன பிரச்சனை ஆயிடும். நம்ம அதனுடைய நீட்சியை பார்ப்போம். இப்போ ஒருத்தர் திறமை உள்ள ஒருத்தர் முதல் வாய்ப்பு வந்து இது சினிமால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க எல்லா துறைகள்லயும் இருக்கிறது தானே. ஒரு திறமை உள்ள ஒருத்தனுக்கு ஒரு முதல் வாய்ப்பு எங்கேயோ ஒன்று கிடைக்க போகுது. அது இவர்கிட்ட இந்த நிழல்கள் படத்துல பொன்மாலை பொழுதுல வைரமுத்துவுக்கு இளையராஜா இசையில நிகழ்ந்ததா நம்ம நினைக்கிறோம். இப்போ இவர் சொல்ற மாதிரி ஒரு கூற்றா பொதுவா நம்ம எடுத்து பார்ப்போம், இவர்களை விட்டுருவோம். அவர் சொல்றாருல இவர் மட்டும் இல்லைன்னா அவர் வந்திருக்கவே முடியாதுன்னு. அப்படி ஒரு திறமை உலகத்துல எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஒரு படத்திலேயோ இல்ல ஒரு நிறுவனத்திலேயோ இல்ல ஒரு போட்டியிலேயோ ஏதோ ஒன்றில் ஒரு நிகழ்ச்சியிலேயோ வாய்ப்பு கிடைக்கலன்னா அதான் அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமா? அவர் கடைசி வரைக்கும் வந்திருக்கவே முடியாதா? ஒரு திறமையை யாராலையும் பூட்டு வைக்க முடியாதுல்ல, அடக்கி வைக்க முடியாதுல்ல, மறைக்க முடியாதுல்ல. அதை நம்ம இப்படி எடுத்து பார்ப்போமே. எடுத்துக்காட்டா பஞ்சு அருணாச்சலம் ஐயா தான் இளையராஜா சாரோட திறமையை கண்டு அவருக்கு அன்னைக்கிளை படத்துல வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. ஒருவேளை பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா இன்னைக்கு இளையராஜாவே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமா அது? அதனால ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு வரும்பொழுது அவர் மூலமா வந்ததுக்கு அவர் எத்தனையோ ஆண்டுகள் அவர் நன்றி தெரிவிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு இவர் இல்லாம அவர் வந்திருக்கவே முடியாதுன்னு யாரையுமே சொல்ல முடியாது. அதுதான் இதை நம்ம வாழ்க்கையில் கண்டு உண்மை. அது சார், அதே மேடையில் வந்து வைரமுத்து அவர்கள் பேசும்போது தற்போது இருக்கிற தமிழ் சினிமாவினுடைய நிலையை பற்றி பேசினாங்க. நிறைய மக்கள் தேட்டரை தேடி வரமாட்டுறாங்க, நிறைய இளைஞர்களுடைய படங்கள் வந்து ஓடாமல் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதோட ஒத்து போறீங்களா? உங்கள் கருத்து என்ன சார்? நிறைய தமிழ் சினிமா தற்போதைய நிலைமை எப்படி இருக்குதா பார்க்குறீங்க? இது வந்து தயாரிப்பாளர்களும் திரை கதாசிரியர்களும் இயக்குநர்களும் அதற்கு கருத்து சொல்றது பொருத்தமா இருக்கும். ஏன்னா நான் வந்து வணிகத்தின் பக்கம் போறவன் இல்ல, நான் இசையோட நிறுத்திக்கிறேன். அவங்க வந்து ஒரு படத்தை உருவாக்கி அதை வெளியீடு செய்து அதனுடைய வரவேற்பை பார்த்து கணித்து அடுத்த படத்திற்கு அதற்கு அடிப்படையில் திட்டம் வகுக்கிற இடத்துல இருக்கனால இது அவங்க சொன்னா சரியா இருக்கும். என்னுடைய பார்வையில பொதுவா அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண தமிழ் சினிமாவில் 5 பாடல்கள் எல்லாம் படமே எடுத்ததில்ல. சில படத்துல 7 பாடல்கள் 10 பாடல்கள் 20 40 50 60 பாடல்கள் வந்த காலம்லாம் உண்டு. இன்னைக்கு பாடல்கள் இல்லாம கூட 1-2 படங்கள் எடுத்திருக்காங்க. பாடல் இல்லாத படத்துல கூட அந்த படத்தை மக்கள் இடத்துல சென்று சேர்க்கிறதுக்காக ஒரு ப்ரோமோ சாங்னு போடுற இடத்துல இருக்கிறோம். பாடல் இல்லாம நம்மளால இந்திய சினிமாவை நினைச்சு பார்க்கவே முடியாது. வணிக ரீதியிலான படங்கள் கமர்ஷியல் பிலிம்ஸ் சொல்றோம்ல, அதெல்லாம் பிளாக் பஸ்டர்ஸ் சொல்றமே, மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு பாட்டு இல்லாம எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அப்படிலாம் முடியாது. இப்ப நல்ல படம் எடுக்கணும், அதுல நல்ல பாடல்கள் வரும்பொழுது 2 சேர்ந்து வெற்றி அடையும். பாடல்கள் மட்டுமே படத்தை காப்பாற்ற முடியாது. இசை இல்லாம படத்தை கொண்டு போகணும்னா அது மிகப்பெரிய வலிமை உள்ள படமா இருக்கணும். அப்பப்போ 1-2 வரலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, மலையாள திரையுலகத்துல வந்துட்டு இருக்க படங்களை பார்க்கும்பொழுது எல்லாரும் உடனே தமிழ் மேலதான கோவம் வருது. ஏன் அங்க அப்படிலாம் படம் எடுக்கிறான், நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. அது ஒரு பெரிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரியே காலகாலமா நடந்துட்டு இருக்கிறது தான். தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்களை சொல்லுவாங்க, விநியோகஸ்தர்கள் இயக்குநர்களை சொல்லுவாங்க, இயக்குநர்கள் நட்சத்திரங்களை பெரிய நடிகர்களை சொல்லுவாங்க. இது விடை கிடைக்காத ஒரு பதில். நல்ல படங்கள் வந்தா நமக்கும் மகிழ்ச்சி தான். தமிழ் திரை உலகில் சில கருத்துகள் வைக்கப்படும் போது அது வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதலா மாறுது. அந்த போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? தனிப்பட்ட தாக்குதல்லாம் திரைப்படத்துறையில மட்டுமா இருக்கு? அரசியல் இல்லாததா? உங்களோட கார்பரேட் செக்டர்ல இல்லாததா? ஐடியில் இல்லாத பாலிடிக்ஸா? இது ஷோபிஸ். ரொம்ப பெரிய மேடையில் அரங்கத்தில் வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிற உலகம்ன்றனால அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் உடனே வெளியே வந்துடுது. அதை பேசுவதற்கும் ஊடகங்கள் தயாரா இருக்கு. ஏன்னா அது மக்களுக்கு பிடிக்கும். இப்படி பார்த்தா நான் சொல்ற மாதிரி மல்டிநேஷனல்ஸ் கார்பரேட்ஸ்ல எவ்வளவு பாலிடிக்ஸ், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு பிரச்சனை, அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், கார்பரேட் பாலிடிக்ஸ், இதெல்லாம் ஏன் வெளியில வர்றதுன்னா அது ஷோபிஸ்ல பார்ட்டா இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிறது. 2 மனிதர்கள் இருக்கிற இடத்துல மோதல், உரசல், நட்பு, பாசம், இது எல்லாமே இருக்கதான் செய்யும். இது புதுசா நான் பார்க்கல, எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கு. சார், நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, நான் இளையராஜா அவரோட இசையை பத்தி பேசுனா நீண்ட நேரம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவரோட இசையில பிடிச்சது என்ன சார்? அவர் இசையில பிடிச்சதுன்னு சொல்றதை விட அவர் இசை பிடித்தது. அதனாலதான் என்னோட கவனத்தை ஈர்த்தாரு. நான் அவருடைய பாடல்களை வந்து நாட்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கில் கேட்டு கேட்டு ஆராய்ந்து பகுத்து அறிந்து அதுல இருந்து என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு இன்னைக்கு நான் இசையமைப்பாளனா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமா இருக்கிறார்ன்றத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இளையராஜா அவர்களுடைய இசையில உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவும் சொல்ல முடியுமா? ஏராளமான பாடல்கள், 100கணக்கான பாடல்கள் இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு 5 பாட்டு சொல்லுங்கன்னா கூட என்னால் சொல்ல முடியாது. ஒரு 50 பாடல்கள் சொல்லுங்கன்னா உட்காந்து நான் 50 பாடல்கள் எழுதி தர முடியும். அதான் நான் இசை கற்றுக்கொண்ட இசை பல்கலைக்கழகம் அவர். அதனால
ஒன்று ரெண்டு பாடல்களை சொன்னால் முக்கியமான சில சொல்ல வேண்டிய பாடல்களை என் நினைவில் இருக்கிறது வராமல் போயிடும். ரொம்ப நன்றி சார்.